கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவத்தில் காவல்துறையினர் 3 கைது செய்திருக்கிறார்கள். கொலையாளிகள் சிக்கியது எப்படி? இப்போது விரிவாக பார்க்கலாம். கஞ்சா விற்பனை தகராறில் நிகழ்ந்த இரட்டை கொலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூவரும். தாம்பரத்தை அடுத்த புதுப்பெருங்களத்தூர் கிருஷ்ணா சாலையைச் சேர்ந்த அண்ணாமலையும் அவரது நண்பரான ஜில்லா என்கிற தமிழரசனும் பெருங்களத்தூரை அடுத்துள்ள குண்டுமேடு சுடுகாடு பகுதியில் இருந்த கும்பலால் படுகொலை செய்யப்பட்டனர். இவர்களை ஆட்டோவில் அந்த பகுதிக்கு அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அரி என்பவர் அளித்த தகவலின் பேரில் ஓட்டேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலங்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். அண்ணாமலையும் ஜில்லாவும் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். அதே பகுதியில் சோனு என்கிற கோபாலகிருஷ்ணனின் கும்பலும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கிறது. இதனால் இரு தரப்பிற்கும் இடையே போதைப் பொருள் விற்பனையிலும் எல்லை பங்கு பிரிப்பதிலும் முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. மேலும் சோனுவின் வீடு தேடி சென்று அவரது மனைவியை அண்ணாமலை மிரட்டிவிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சமாதானமாக செல்லலாம் என்று அண்ணாமலையையும் ஜில்லாவையும் வரவழைத்து சோனு கும்பல் அவர்களை படுகொலை செய்திருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தவர்களை போலீசார் தேடி வந்தனர். அப்போது செல்போன் சிக்னல் மூலம் அவர்கள் ஆரணி அருகே பதுங்கி இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்ற போலீசார் சோனு, அவரது நண்பர்களான விஜய் மற்றும் ஆரிஃப் ஆகிய 3 பேரையும் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரிடம் இருந்து தப்பித்து ஓடிய 3 பேரும் அங்கிருந்த பள்ளத்தில் தடித்து விழுந்ததில் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் வசமாக சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அவர்களை மீட்டு குரோம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதித்தவர்கள் முதல் உதவிக்கு பின்னர் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்தி கொலைக்கான முக்கிய காரணத்தை கண்டறிய இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.